அழகாஷ் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி நைட் ஆஃப் தி ஏரியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபுட்பால் அனிமையோட சீரிஸோடைய எபிசோட் 4 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சொன்னீங்கன்னா உங்களால் முடிஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிள்ளைங்க நோட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் அப்புறம் மற்ற முடியாது ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சலாமே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச வச்சு போடுங்க. நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க, நம்ம கதை போகலாமா? இப்போ பார்த்தா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அந்த பாலால் பார்த்தா அந்த காரும் டிஸ்ட்ராக்ட் ஆகிடு அப்படியே நின்றுட அந்த பொண்ணு ஒரு வழியாக பழைச்சிட்டா. நானும் இதை பார்த்துட்டு ஷாக்காக சுகேருவா இது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக்காகும். அப்புறம் பார்த்தா அந்த காரை நிறுத்தின அந்த ஆளும் பொண்ணு ரோட்டில் யாராச்சும் இந்த மாதிரி வந்து விளையாடுவாங்க, பார்க்கு எதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, பார்த்து உஷாராக வர மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா நானும் வந்ததுக்கு வந்துட்டு சார் எனக்கு மன்னிச்சிருங்க, பசங்க தெரியாதனமா வந்துட்டாங்க, உங்களுக்கு எதுனா அடிபட்டு இருக்குதா, நான் உனக்கு போலீஸ் கால் பண்ணிட்டேன். இல்லை பிரச்சனை இல்லை, பசங்களை பார்த்து விளையாட சொல்லுமா. சரி ஓகே மன்னிச்சிருங்க, மன்னிப்பில் ஏமா கேட்குறேன். சரி போ. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆள் கிளம்பின பிறகு கவனமாக பார்த்து விளையாடணும்னு நானும் உன்னொரு பக்கம் யோசிச்சு பார்க்குறா. சுகேரப்பான அந்த அட்டாக்கு கண்டிப்பாக சுகரோடைய ஸ்டைல் தான். அதுக்கப்புறம் அந்த குட்டி பண்ணும், ஆனா எனக்கு காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தா டாக்டர் மெயின் கிட்ட வந்திருக்காங்க திரும்பியும். என்னடா இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன்பா. ககரியோடைய ஆர்ட் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கல, அதனாலதான் ஒரு சில சின்ன சின்ன மிராக்கல்ஸ் அப்பப்போ நடக்கும். பட் இருந்தாலுமே அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் நீ என்ன கொஞ்சம் சோகமா இருக்க மாதிரி தெரியுது, என்னாச்சு? சரியா தூங்கலையா? சரி ஓகே மிஷிமா, நீ மட்டும் கொஞ்சம் கூட வாயா, தனியா உங்ககிட்ட பேசணும். அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிட்டு ஒரு புக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு படி. இதுல வந்து ஆர்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுடைய பிஹேவியர்லாம் எப்படி இருக்கும்ன்றத நீ தெரிஞ்சுக்கலாம். அது எதனாலனா ஒருத்தருடைய ஆர்ட் எடுத்து இன்னொருத்தருக்கு பொறுத்தும் போது அந்த ஹார்ட்டை டொனேட் பண்ண ஒருத்தருடைய மெமரிஸ் எல்லாமே அதை கன்சியூம் பண்ண ஒருத்தருடைய பாடிக்குள்ள அப்பப்போ வந்துட்டு போறது சகஜமான விஷயம் தான். அந்த மெமரிஸ் எல்லாமே டோனருடைய மெமரிஸ்னால அது வந்துட்டு போகிறதுல எந்த விதமான பிரச்சனையும் அப்பப்போ இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு பிடிக்காத ஃபுட் எல்லாமே இப்போ பிடிக்கும். நீச்சல் அடிக்க தெரியாதுன்னா கூட நீச்சல் எடுப்பாரு. அது மாதிரி தான் ஈவன் இதயத்தை கொடுத்தவருடைய ட்ரீம்ஸ் எல்லாம் கூட அவங்களுக்கு வந்துட்டு போகும். சயின்டிபிக்கலி இன்னும் ப்ரூவ் பண்ணப்படல. பட் இருந்தாலுமே அவங்க நடந்துக்கிற விதத்துலையும் இப்போதைய வரைக்கும் நடந்திருக்கிற ரிசர்ச் வச்சுமே தியரி இதெல்லாம் இதை நிரூபிச்சிருக்காங்க. கண்டிப்பா நீ அந்த விஷயத்த எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் நீ எவ்வளவு சோகமா இருக்குன்றது எனக்கு உங்க முகத்தை பார்க்க மாதிரி தெரியுது. உண்மையா சொல்ல போனா சுகேரோ முழுமையா இப்போ ககேரோட உடம்புல தான் இருக்கான். நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரியும், நிறைய பேருக்கு இவன் என்ன வித்தியாசமா பண்றான்னு மாதிரி கூட பார்ப்பாங்க. பட் இருந்தாலுமே நீ அவன் கூட இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுட்டு இருந்தேன்னா கண்டிப்பா அவனை இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த விதமான மன அழுத்தத்துல இருந்தும் அவனை காப்பாற்றலாம். இது எது எங்கிட்ட இப்ப பேசிருக்கீங்க? காரணம் என்னன்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண விஷயம் வந்து உனக்கு முன்னாடியே தெரியும் தானே. அப்புறம் பார்த்தா இவங்க பேசிட்டு இருக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே அவன் ஒட்டு கேட்டுட்டு இருந்தா அவன் அந்த தோட்டு போன பிறகு பார்த்தா இது டாக்டர் மைனும் பாத்துறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, பரவாயில்ல, நீ கேட்டது தான். உண்மையை சொல்ல போனா எங்களுடைய தப்பு தான். நாங்க அந்த மாதிரி ஓப்பன்ல பேசிருக்க கூடாது. பட் இருந்தாலும் உனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. என்னது? ககேரோ கிட்ட இருந்து அதிகப்படியான டிஃபரெண்டான விஷயத்தை நீ பார்த்தினே அதுனா அது உடனடியாக என்கிட்ட வந்து சொல்லு. அதுக்காக இந்த புக்கை பயன்படுத்திக்கும். அதுக்கப்புறம் பார்த்து இவங்க ரெண்டு பேரும் சகஜமா பேசிக்கினே தன்னுடைய அண்ணனுடைய கல்லறை கிட்ட வந்துட்டு அவங்களும் வழிபட்டு இருக்கானுங்க. அப்புறம் பார்த்து திடீர்னு அந்த ஒருத்தனும் வரேன். ஹீரோவும் பார்த்துட்டு ஷாக்கா வரேன். யோ நீ சில்வரா? பிரசில்ஸோட U15 சேர்ந்தவன் ஆச்சுவேன். அட கடவுளே, இவர் இங்கே இருக்காரு. ஹீரோ பார்த்துக்கிறேன், எதிர்பார்க்கவே தயவுசெஞ்சு உங்களுடைய ஆட்டோவில் பொண்ணு கொடுங்க அப்படின்னு ஹீரோவும் புலமே என்ன கேட்கறான். ககேரோ எதுக்காக இப்படி அவர்கிட்ட பண்ணிட்டு இருக்க? ககேரோவா, நீ சுகரோடைய பிரதரா? ஆமா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படி ஜாப்பனீஸ் தெரியும்? அதுக்கப்புறம் பார்த்து அவனும் தன்னுடைய நண்பனுக்காக வழிபட்டு இருக்கான். உண்மையை சொல்ல போனா சுகரோ என்னுடைய பழைய ஃப்ரெண்டு, நல்ல நண்பன். அப்படியா? அப்படின்னு நீங்க சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ கொண்ட பக்கம் இதையும் பார்த்தா பயங்கரமா துடிக்குது. ஏன்னா சுகரோடைய நினைவுகளையும் இருக்காங்க. சுகரோ என்னை பத்தி எதனா உங்ககிட்ட சொல்லியிருக்கானா? இல்லையே, ஆனா உங்களை பத்தி சொல்லியிருக்கான். அது என்னன்னா நைட் இந்த ஏரியா வந்து ஜப்பானுக்குள்ளதான் இருக்கு. அவன் சொன்ன அந்த நைட்டே ககேரோ நீங்க தான், அவன் தான் கிங்கு, நீங்க அவனுக்கு நைட்டுன்னு சொன்னா நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் அந்த மாதிரிலாம் எப்பவுமே கிடையாது. அப்படியா? சரி ஓகே, அடுத்த முறை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு கிளம்பு. அதுக்கப்புறம் பார்த்தா வெளியே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். சுகரோ ஐசாவா, உண்மையில ஜப்பான் வந்து ஒரு அமேசிங்கான பிளேயர் இறந்துட்டாங்கப்பா. உண்மைதான். எலியும் ஜப்பான் சாக்கர்ல எதனா நீ அப்பீல் பண்ணிருக்கேன். காரணம் என்னன்னா நீ கண்டிப்பா வந்து இந்த யூரோப்பியன் டாப் கிளப்ல வந்து சேரலாம்ல. ராபர்ட், உண்மையை சொல்ல போனா சுகரோவுடைய கல்லறையை பக்கத்து போன இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தனை பார்த்தேன். யார் அது? சுகரோவுடைய நைட்டு அவன் இன்னும் அவேக்னிங் பண்ணல. அவேக்னிங் பண்ணான்னா அவன் அண்ணனையும் மிஞ்ச போறான் அப்படின்ற மாதிரி அவனோட பக்கம் அவனுக்காக காத்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் புக்ஸ் படிச்சுட்டு இருக்கும் போது காட் அவன் கால் பண்ணி அவங்ககிட்ட ஃபன்னா பேச கடைசியில பார்த்தான். என்னடா கிளப்பை விட்டு நிக்க போறியா? கேட்டேன். ஆமாண்டா. சரி ஓகே, என்னதான் நீ சாக்கரை விட்டு போனாலுமே அவன் எல்லாம் ஒன்ன ஃப்ரெண்டு தான்டா, என்ன ஓகேவா? கண்டிப்பா. அதுக்கப்புறம் அவன் காலை கட் பண்ண பிறகு பார்த்தா நம்ம நானும் அவன் கம்மிக்கு அந்த புக்கை எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். அது ஃபுல்லாவே உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா கவுன்சிலிங் அங்கே திரும்பி இந்த லேடி கிட்ட வந்திருக்கேன். என்னப்பா ஹீரோ இப்போ எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. சரி, உனக்கு எதுனா கனவுகள் அப்பப்போ எதனா வந்துருப்போதான்? எக்ஸாக்டா அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல முடியுது. ஆனா ஒரு சிலது வருது. அது என்னன்னா என்னுடைய அண்ணன் கூட நான் வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்ல விளையாடுற மாதிரி எனக்கு தோணுது. அவன் எனக்கு அந்த பாலை பாஸ் பண்றான் ஃபைனல்ஸ்ல, அந்த எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து 0-0 இருக்கப்போ நான் அந்த கோலை போட்டு ஜப்பான் வின் பண்ற மாதிரி எனக்கு கனவு கண்டேன். சரி ஓகே, இன்னும் வேற எதனா ஸ்ட்ராங்கான ட்ரீம் வந்துச்சா உங்களுக்கு? வேற எதுவும் இல்ல? சரி ஓகே, அப்பனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நீங்க சாக்கர் விளையாட்டுல பிரச்சனையே கிடையாது. நீங்க விளையாடாம இருக்கதோ அது உங்களுடைய முடிவு. பட் இருந்தாலும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய அண்ணனுடைய கனவு வந்து விளையாடணுன்றது அதை நிறைவேற்றாம விட்டுறத. அதுக்கப்புறம் அவன் சொல்றது கேட்டு ஹீரோ அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்து பிறகு வேற சாப்பிட்டு பாதி சாப்பாடோட சாப்பிட்டு மிச்சம் வச்சுட்டு அப்படியே கிளம்புறான் ரூமுக்கு. டேய் என்னடா அவ்வளவுதானா, போதுமா இது? அதுக்கப்புறம் பார்த்து திரும்பி ஹீரோக்கு அந்த வேர்ல்டு கப்ல விளையாடுற மாதிரி திரும்பி தோணுது. அந்த ஒரு கேம்ல பார்த்து பால் பாஸ் பண்ணும்போது ஹீரோ அதை பிடிக்கலான்னு பார்க்க பிடிக்க முடியாது, மிஸ் பண்ற போது பார்த்தா கண் முடிப்பான். பார்த்தா இது எல்லாமே கனவு தான் திரும்பியும். அதுக்கப்புறம் ஹீரோவும் பால் எடுத்து பார்க்கறான். கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் பார்க்கு வந்துட்டு அவன் அந்த இடத்துல விளையாட ஆரம்பிக்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறேன், பட் இருந்தாலுமே பார்க்க நல்லா தான் இருக்கு, தெம்பாவா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த முறை பார்த்தான். பாலை வந்து கிக் பண்ண யாரோ ஒருத்தவங்க வந்து திரும்பி தடுத்துப்பாங்க. பார்த்தா
பார்த்தா நம்ம மாஸ்க் போட்ட ஒருத்தர் தான். என்னது இந்த மாஸ்க் போட்டவங்களா? என் அண்ணன் நினைச்சுதான் அன்னைக்கு நான் கோவப்பட்டேன். என் அண்ணனே இப்ப இல்ல. அப்ப இந்த ஆள் யார் நீ? ஏன் இங்க வந்து விளையாட? நீ உனக்கு என்ன வேணும்? அதுக்கப்புறம் பார்த்தா அவங்கள சம வேகமா வந்து ஹீரோ கிட்ட பாலை வந்து ட்ரிபிளிங் பண்ணி எடுத்து பாலாம் பார்க்க. பட் ஆனா ஹீரோ இந்த முறை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு அந்த பாலை வாங்க. பட் இருந்தாலுமே ஹீரோக்கு மூச்சு வாங்குது. என்ன பக்கம் பாலை பாஸ் பண்ணலாம் பார்ப்பான். அந்த டைம்ல பார்த்து ஹீரோடைய ஹார்ட்ல ஏதோ ஒரு உணர்வு தோண்ட அடுத்த செகண்டே பார்த்தா அவனுக்குள்ள இருக்கிற அவங்க அண்ணன் வெளியே வரான். வந்த பாலை விடாம லெஃப்ட் சைட்ல அடிப்பான் பாருங்க. அந்த பாலை அவனால தடுக்க முடியாம அவளும் பார்த்தா கத்திக்கிட்டு அப்படி கீழே வர. என்ன இது பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்து ஷாக்காக ஹீரோவும் சாரிங்க நீங்க ஒரு பொண்ணுன்னு தெரியாம. அதுக்கப்புறம் பார்த்து அந்த மாஸ்க் கேட்ட பிறகு தான் தெரியுது நம்ம நானா தான் அது. சவன் நீங்க என்ன பண்ற? என்ன மன்னிச்சிருக்க ஹீரோ. ஏன் ஒன்னு நோட்டீஸ் பண்ணியா? உன்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற காலை பயன்படுத்தி நீ ஷூட் பண்ண அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நார்மலா பேச ஆரம்பிக்க. உன்னுடைய பிரதருடைய ஆசையும் அதுதான்டா. நீ தான் புரிஞ்சுக்காம இருக்க. ஆமா உண்மையை சொல்ல போனா நான் மெக்சிகோல நடந்த மேட்ச்ல வந்து உன் அண்ணனை சேர பண்றதுக்கு போனேன். அதுக்கப்புறம் அவனையும் நான் அதுல மீட் பண்ணேன். பரவாயில்லையப்பா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்ல. ஆமாமா கிட்டத்தட்ட அடுத்த விண்டருக்குள்ளேயே நான் வந்து ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம்னு ஆசைப்படுறேன். அதனால திரும்பி நான் ஜப்பானுக்கு வருவேன். கக்கர் எப்படி பெஸ்ட் கொடுத்து விளையாடிட்டு இருக்கானா? உண்மையை சொல்ல போனா எங்க விளையாடுறான் மேனேஜர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன இதெல்லாம் தெரியலப்பா. ஆனா நான் சொன்னா கூட அவன் கேட்க மாட்டான். அப்படியா சரி. ஆனா உண்மையிலேயே உன்னோட பிரதர் ரொம்பவும் உன்ன மாதிரி தான். ஏ செவன் நீ என்னுடைய ஸ்கூலுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு ஃபேவர் இருக்கு. சோகுரு அதுக்கப்புறம் தான் மொத்த விவரத்தையும் சொல்லி எனக்கு இந்த மாதிரி பண்ண சொன்னான். ஏன்னா நீ சீக்கிரட்டா எப்பவுமே வந்து பார்க்கில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா. ப்ராக்டிஸ்க்கு துணை இல்லாத போது உனக்கு துணியா இருந்து ஹெல்ப் பண்ண சொல்லி என்ன வந்தா கேட்டான். அதனாலதான் நான் உன்னுடைய ப்ராக்டிஸ் பார்ட்னரா இந்த இடத்துல உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ககீரோ இதுல இருந்து உனக்கு புரியலையா? உன் அண்ணனுக்கு நீ சாக்கர் விளையாடணுன்றது ஆசை தான். இன்னைக்கு நான் வந்ததுக்கான காரணம் முக்கியமான விஷயத்த சொல்லதான். அன்னைக்கு நடந்த அந்த விபத்துக்கு அப்புறம் உனக்குள்ள இருக்கிற அந்த இதயத்தை கொடுத்து காப்பாத்துனே உன்னுடைய அண்ணன் தான். இதை கேட்ட அவனுக்கு மனசு உடஞ்சிருது. இதனாலதான் எனக்கு இத்தனை நாளா இவனுடைய நினைவுகள் எல்லாமே வந்துட்டு இருக்கான். சுகுரு தான் உன்னுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கான் திரும்பியும். இதுக்காக அப்ப நான் என்னுடைய பிரதரோட உயிரை நானே எடுத்துட்டேன் அப்படிலாம் கிடையாது. உண்மையா சொல்ல போனா சுகுரோடைய பிரெயின் செத்து போயிடுச்சு. வேற வழி இல்லாம தான் உனக்கு இதயத்தை டிரான்ஸ்பரன்ட் பண்ணாங்க. இங்க பாரு இப்போ வந்து சுகுரோ உனக்குள்ளதான் இருக்கான். இன்னும் முழுமையடையாத சுகுரோவுடைய கனவுகளை நீ லட்சியமாக்கணும். அந்த டீமனை விட்டு போடக்கூடாது. அதனால ககீரோ புரிஞ்சுக்கூடா. சுகுருக்காகவாச்சு நீ போயிட்டு சாகர் விளையாடணும். அவனுடைய ஆசை தான் அப்படின்னு சொல்றது கேட்டுட்டு எல்லாமே மனசுக்கு ரொம்பவும் மன அழுத்தம் ஆயிட்டதுனால அவன் அந்த இடத்த விட்டு சமூகமா வீட்டுக்கு ஓட்டுறான். வீட்டுக்குள்ள அவங்க அம்மாவை கூப்பிடுறது கூட கண்டுக்காம மேல பக்கம் அவங்க அப்பாவும் தடுக்கிறாரு. வேணா அப்படியே விட்டுருன்னு. இன்னொரு பக்கம் ஹீரோ அழுது புலம்பிட்டு இருக்கான் அண்ணங்காரனுடைய ரூம்ல. அதுக்கப்புறம் பார்த்தா காலையில ஏஞ்சி அவங்க அண்ணங்காரனை யோசிச்சுட்டு இருக்கேன். பக்கத்துல பார்த்தா அவன் தினத்தினமா எழுதி வச்ச டைரி இருக்கு. அந்த டைரியை ஓபன் பண்ணி பார்க்க அதுல எல்லா விதமான விஷயத்தையும் எழுதி வச்சிருக்கான். என்னுடைய மேட்ச்ல மிகப்பெரிய ப்ராப்ளமா எனக்கு இருக்கிற இடம் எதுனா ஃபைனலி ஸ்பெஷல் ட்ரைனிங் உடைய ரிசல்ட் மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னுடைய பிரேசில் மேட்ச் நான் வீடியோ பார்த்தேன். அது டை அப்ல முடிஞ்சது. பெனால்டி ஏரியால தான் எனக்கு மிஸ் ஆகுது. எனக்கு ஒரு பிளேயர் தேவை. அந்த பெனால்டி ஏரியால சூப்பரா விளையாடக்கூடியவன். அந்த இடத்துடைய பேர் தான் நைட் இன் தி ஏரியா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில திரும்பி அதே கனவு வந்துச்சு. அந்த ஒரு கனவுல வேர்ல்டு கப்புக்காக நாங்க பயங்கரமா போராட்டிட்டு இருக்கேன். என்னை சுத்தி யாரும் கிடையாது. என்னுடைய கணக்கு தெரியற ஒரே ஒருத்த மட்டும் தான். அதுவும் நானும் அவனை மட்டும் தனியா தான் அப்படின்ற மாதிரி அந்த கனவு கண்டுட்டு அவனும் பார்த்தா தினமும் இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கான். காலையில ஏஞ்சி அப்புறம் பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் நடத்த அன்னைக்கு தினத்து காலையிலேயே பார்த்தா அவனுக்கு திரும்பியும் அதே ஒரு கனவு வந்திருக்கு. வேர்ல்டு கப்புக்காக போராட்டி இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து 0-0 இருக்கிற நிலைமையில பால் ஸ்கோர் பண்றோன்ற ஒரு நோக்கத்துக்கு பார்த்தா அண்ணங்கரை ஓடிட்டு இருக்கான். அவன் பால் பந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய தம்பிக்கு பாஸ் பண்ண அவனு கோல போட இந்த ஒரு நிகழ்வு தான் ஹீரோவுக்கும் மனசுக்குள்ள தோணிட்டு இருக்கேன். நானும் ககீரோவும் வேர்ல்டு கப்ல இருந்தோம்னா கண்டிப்பா யாராலையும் எங்களை ஜெயிக்க முடியாது. அதுதான் என்னுடைய நல்ல ட்ரீம் நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில கண்டது அப்படின்ற மாதிரி அவன் சொன்னது கேட்டு இன்னொரு பக்கம் பார்த்து இவன் அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம நானும் என் ககீரோ இல்லம்மா காலையில அவன் கிளம்பிட்டேன். எங்கேயோ என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஒவ்வொரு இடமா போயிட்டு தேடிட்டு இருக்கான். அவன் ஒவ்வொரு இடம் தேடினது எங்கேயுமே இல்லை. ஸ்கூல்ல கூட இல்லை. அப்புறம் பார்த்தா நதிக்கரை ஓரமா பிளே கிரவுண்ட்ல பார்த்தா இவன் தனியா விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு துணியா போயிட்டு அவங்களும் விளையாட ஆரம்பிக்கிறான். இவன் பார்த்தாலே தெரியுது முழுமையா மாறிட்டான். மனசளவுல செஞ்சுட்டான் அப்படின்னு அவங்களும் அதுக்குன்னே பேசிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் உட்காந்து டைரியை பார்த்துருக்காங்க. இது சூரோட டைரியா? ஆமாமா எங்க பாருங்க. இதுல வந்து ரோஜி அராகி என்னுடைய நீண்ட நாள் நண்பன். ரொம்ப பிரமாதமா விளையாடக்கூடியவன். நானும் இவன் அண்டர் 50ல ஒரே ட்ரைனிங் கேம்பஸ் விளையாடணும். இவன் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் மிடில் ஃபீல்டர். அதுக்கப்புறம் பார்த்தா விளையாடிட்டு இருக்கிறது அண்ணங்காரனை பார்க்க கோச்சும் எங்க பாரு அவன் பேர் அராகி. அவனும் உன்னோட வயசு தான். அதுக்கப்புறம் 2 பேரும் நண்பர்களா மாறி அங்க நடக்கிற எல்லா விதமான மேட்ச் எல்லாத்தையுமே கலக்கிட்டு இருக்கானுங்க வேற லெவலாம். ஆனா அவன் அராகி யோனோஷிமா ஹை ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கு டிசைட் பண்ணிட்டான். ஹீரோவும் கண்டிப்பா என்னுடைய அண்ணனுடைய நண்பர்கள் கூட நான் திரும்ப போயிட்டு விளையாடுவேன். அதுக்காக ஹை ஸ்கூல்ல போய் சேர போறேன். நானே கிங்காக இருக்க போறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கம்பல் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமா மறக்க முடிஞ்சது. பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்ச எல்லாமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க. நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க இந்த வீடியோ முடிச்சுப்போம்.